தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் 10 அதில் 8வது பத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 8வது பத்தின் பாட்டுடை தலைவன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர மன்னன். இவனை பாடிய புலவர் அரிசில் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர். இப்போது நம்ம ஒவ்வொரு பதிற்றுப்பத்தின் ஒவ்வொரு பாட்டிற்கும் பின்னாடி வந்த ஒரு புலவர் பதிகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அந்த பதிகத்தில் இந்த பாட்டுடை ஒவ்வொரு பதிற்றுப்பத்தின் பாட்டுடை தலைவர்களை பற்றியும் அந்த புலவர் பற்றியும் சில செய்திகள் இருக்கின்றன. அந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாம் பதிற்றுப்பத்து 71வது பாடலிலிருந்து 80வது பாடல் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இப்போ பதிகம், அந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெருஞ்சேரல் இரும்பொறையின் தந்தை யார் அப்படின்னா செல்வ கடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற மன்னன். இவன் தான் 7ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன். நம்ம ஏற்கனவே இந்த 7வது பத்து பற்றி பார்த்துட்டோம். தாய் யார் அப்படின்னா வேளாவிக்கோமான் பதுமன் மகள் தான் இவனுடைய தாய். இந்த வேளாவி அப்படின்னா ஆவியர்குடி அப்படிங்கிறது பொதினி மலையை சுற்றி இருக்கிற பகுதியை அரசாண்ட ஒரு வேளிர் மன்னன் தான் அந்த ஆவியர் குலத்தில் வந்த மன்னன். இப்பொழுது அது பழனி அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, இவருடைய தந்தை தாய் யார் அப்படின்னு பார்த்தோம். இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவன் கொல்லி கூற்றத்தில் நடந்த ஒரு போரில் அதியமான் அவனையும் சோழ பாண்டியர்களையும் வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அதிகமான வேல்படையை வைத்திருக்கிற அதிகமான் அவனையும் சோழ பாண்டியர்களையும் வெற்றி கொண்டு அவர்களுடைய குடை முரசு அணிகலன்களை எல்லாத்தையும் பறித்து கொண்டான் இந்த மன்னன். அதன் பிறகு அங்கே போர்க்களத்திலே களவேள்வி நிகழ்த்தி இருக்கிறான். களவேள்வி அப்படின்னா போர்க்களத்தில் கொற்றவைக்கு, அதாவது காடு கிழாள் அப்படின்னு சொல்லப்படுகிற கொற்றவைக்கு நிலச்சோறு சமைத்து வழிபடுவது தான் களவேள்வி அப்படின்னு சொல்லப்படும். அதை நிகழ்த்தினான் இந்த மன்னன். பிறகு என்ன அப்படின்னா, இந்த அதியமானுடைய வலிமையை அடியோடு ஒழித்து தகடூர் கோட்டையை கைப்பற்றி கொண்டான். இதில் பகை மன்னர்களுடைய மனைவியரும் இறங்கும்படியாக அதியமானின் வலிமையை அளித்தான் அப்படிங்கிற ஒரு வரி, அதியமான் எல்லோருடமும் எப்படி நட்பு பூண்டிருந்தான் அப்படிங்கிறத அந்த வரிகளுக்குள்ள நமக்கு புலப்படுது. அந்த அதியமானின் வலிமையை அடியோடு அழித்துவிட்டு இவன் பெருவெற்றி கொண்டான் இந்த மன்னன். அதனால் மிக்க புகழ் அடைந்தான். இவனை அரிசில் கிழார் 10 பாடல்களில் பாடியிருக்கிறாரு. அந்த 10 பாடலில் ஒவ்வொரு பாட்டின் தலைப்பும் அந்த பாடலில் உள்ள ஒரு சிறந்த அல்லது அழகிய சொற்றொடரே தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த புலவருக்கு இந்த மன்னன் என்ன பரிசில் கொடுத்தான்? ஏன்னா பதிற்றுப்பத்து ஒவ்வொரு புலவருக்கும் கொடுக்கப்பட்ட பரிசில் இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவனுடைய தந்தை நன்றா அப்படிங்கிற ஒரு குன்றில் மேலே ஏறி காண்கிற காட்சியில் என்னென்ன ஊர்களெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் கபிலருக்கு கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே 7வது பத்தில் பார்த்தோம். சரி, அதை காட்டிலும் இந்த மன்னன் என்ன கொடுக்க போகிறான்னு பார்த்தா, இவன் எல்லாருக்கும் மேலே அதிகமான ஒரு செயலை செய்கிறான். என்ன அப்படின்னா, தன்னுடைய அரண்மனைக்கு வெளியிலே தன்னுடைய மனைவியோடு நின்று கொண்டு அரண்மனையில் இருக்கிறது அத்தனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆட்சி கட்டிலேயே புலவருக்கு பரிசிலாக அளிக்கிறான் இந்த மன்னன். ஆனால் புலவர், அரசே, உங்களிடம் நான் ஒன்றை இறக்கிறேன், அதாவது யாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைத்த இந்த ஆட்சியை நீங்களே தொடர்ந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ள சரி என்று மன்னன் ஏற்றுக்கொள்கிறான். அதுபோக அந்த மன்னன் இவருக்கு 9 லட்சம் காணம் பரிசிலாக அளிக்கிறான். காணம் என்பது அப்பொழுது உள்ள காசுகள், கரன்சி, அதையும் கொடுக்கிறார் அப்படின்னு. இவையெல்லாமே இந்த பதிகத்தில் குறிப்பிடப்படுகிற செய்திகள். 17 ஆண்டுகள் இந்த மன்னன் அரசாட்சி செய்கிறான். சரி, இப்போது 71வது பாடல், அதாவது ஒவ்வொரு பாடலாக 10 பாடலையும் நாம் பார்க்கலாம். 71 என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குறுந்தாள் ஞாயில் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, குறுந்தாள் அப்படிங்கிறது குறுகிய படிக்கட்டுகளை குறிக்கிறது. இங்கே ஞாயில் அப்படின்னா மதிலில் அது ஒரு உறுப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் கோட்டை மதிலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டி குட்டியாக அறைகள் இருக்கும். அந்த அறைகள் வழியாக எதிரியினுடைய படையை வெல்லுவதற்கு எவரும் நெருங்க முடியாதபடி வில்
வேல் அவற்றை எரிந்து அவர்களை அழிக்கும்படியாக அமைப்பு இருக்கும். அந்த குட்டி குட்டி கண்கள் போன்று இருக்கும் அந்த அமைப்பை தான் ஞாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறுகிய படிக்கட்டுகளை உடைய ஞாயில், அந்த படிக்கட்டுகளின் வழியாக அந்த அறைக்கு செல்லணும் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கும் போலும் அது மதிலின் ஒரு உறுப்பு. அதை சொல்கிறதுனால சிறப்பான தொடரால், அதாவது அதனுடைய படிகளை தாள் அப்படின்னு சொல்கிறதுனால இதை தலைப்பாக வைத்திருக்கிறாங்க. சரி, இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு செழிப்பான அகன்ற வயல் இருக்குது. அதில் பெண்கள் சென்னலை அறுக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஆம்பல் மலர், நெய்தல் மலர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அறுத்து எடுத்து பொலி போட்டு அவற்றை மரக்காலால் அளந்து அம்பாரமாக குவிப்பார்களாம். அப்படி குவிக்கப்பட்ட நெல் எப்படி தோற்றம் அளிக்கும் அப்படின்னா, இந்த செங்குளவி கூடுல அது மரத்தில் தொங்குறது மாதிரி காட்சி அளிக்குமா. அப்படிப்பட்ட செங்குளவி கூட்டின் மேலே சிறுவர்கள் கல்லெறிந்து அதை கலைத்தால் என்ன ஆகும்? அவர்கள் அந்த செங்குளவிகள் எல்லாம் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதைப் போல பகைவர்கள் எவரேனும் இவனை நெருங்கினால் அவங்களுக்கும் அந்த சிறுவர்களின் நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு இந்த பகுதி சொல்கிறது. ஆக இந்த பகுதியில் சில சொற்கள், அருஞ்சொற்கள், அதையும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது, இதில் அம்பணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா மரக்கால், அதாவது நெற்குவியலை அளப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு அளவை மரக்கால் அப்படின்னு சொல்லப்படுகிற அளவை, அதற்கு பெயர் அம்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாணர் அப்படின்னா புது வருவாய் அப்படின்ற பொருள் வரும். செரு அப்படின்னா வயல். உரை அப்படிங்கிறது அம்பாரம், அந்த அம்பாரத்தை உரை என்ற வார்த்தையால் குறிக்கிறாரு. சரி, வேறு என்ன சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா, கழுவுள் அப்படிங்கிற ஒரு ஆயர்குடி தலைவன். அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய ஊரை இந்த மன்னன் எரியூட்டி அழிக்கிறான். அப்படி எரியூட்டி அழித்த உடனே அந்த கழுவுள் அப்படிங்கிறவன் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அதாவது சரண் அடையலை, ஒளிந்து கொண்டு வேறு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் இந்த எரியிற புகை எல்லாமே இந்த இடத்துல தான் அந்த குறுந்தாள் ஞாயில் அப்படிங்கிறது, அந்த மதில், அவன் எந்த மதிலில் ஒளிந்து கொண்டானோ அதை பற்றி தான் இங்கே குறிப்பிடுது. அந்த மதிலின் வாயிலே மறைக்கிறபடியாக புகை எழுகிறது. அவன் எப்படியோ தப்பித்து விட்டான். ஆனால் அந்த கோட்டையை இந்த மன்னன் கைப்பற்றி கொண்டான். அப்படி கைப்பற்றி கொண்ட கோட்டையில் உள்ள ஆடுகள், மாடுகள், ஆணிரைகள் இவை எல்லாத்தையும் அவன் தன்னுடைய படை வீரர்களுக்கு பரிசாக அளிக்கிறான் இந்த மன்னன். அவனுடைய படை வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பரிசை, இந்த ஆணிரைகளை எல்லாம் தங்களிடம் யார் வந்து யாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுக்க கொடுத்துட்றாங்க. இப்போ கழுவுள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய ஆட்கள், அதாவது அவனுடைய மக்கள் எல்லோரும் தயிர் கடைகிற அந்த வேலையவே செய்ய முடியாமல் போனனால அந்த மத்தின் ஒலியே கேட்காத ஒரு காலை பொழுதில் அவன் மனம் வருந்தி இவனிடமே வந்து அரசனிடம் சரணடைகிறான். அதனால் இவனிடம் இந்த பகுதியை விட்டுவிட்டு இந்த மன்னன் வேறு பகைவர்களை நாடி செல்கிறான். இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் திரைப்பொருளை கொடுத்து இவனை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று பகைவேந்தர்கள் இவனிடம் சரணடைகிறார்கள். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு பேயிடம் பலி கொடுத்த உடனே அந்த பேய் அவர் உயிரை விட்டு அவர் அந்த திரைப்பொருளை மட்டும் கொண்டு போகிறது அவ்வாறு குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த பலியை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவர்களை உயிரோடு விட்டு விடுவதைப் போல இந்த மன்னன் திரைப்பொருளை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு செல்கிறான் அப்படின்னு இந்த புலவர் குறிப்பிடுகிறாரு. இறுதியில் இந்த பகுதியில் அரசனுக்கு ஒரு அறிவுரையை கூறுறாரு. ஏன்னா அறிவுடையோரானாலும் மடமையாளர்களானாலும் எல்லோரையும் ஒரு மாதிரியாக நீ நடத்தாமல் அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு நீ அவர்களுக்கு கொடை அளிக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை இந்த புலவர் சொல்கிறாரு. இதற்கு அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, உருத்தெழு வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. உருத்தெழு வெள்ளம் அப்படின்னா சினங்கொண்டு வருகிற ஊழி பெருவெள்ளம். அது எப்படி எல்லா உயிர்களையும் அழிக்கிறதுக்கு ஊழிக்காலத்தின் அழிவின் போது அது வருமோ அப்படிப்பட்ட வெள்ளம் அப்படின்னு பகைவேந்தர்களுடைய படையை குறித்து சொல்கிறதுனால இந்த தலைப்பு வைக்கப்பட்டிருக்குது. இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க புலவர் சொல்கிறாரு, பகைவர்கள் உன்னுடைய வலிமையை அறிந்து கொள்ளலை,
அப்படி தெரிந்து கொள்ளாமல் உன் மீது கொண்ட பகையையே மனசில் வச்சுக்கிட்டு அவங்க உன்னோட போர் புரிய வராங்க. மேலும் உன்னுடைய சான்றாண்மை, அதாவது மேலான குணமும் உன்னுடைய முன்னோர்களின் சான்றாண்மை குணமும் தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. அதனால் உன்னோடு போர் புரிய வருகிறார்கள். ஆனால் அவங்க அப்படி வந்தவங்களுடைய படை ஊழி வெள்ளம் போல இருந்தாலும் இந்த மன்னன் வடவைத்தீ, அதாவது ஊழிக்காலத்தில் கடலையே வற்றச் செய்கிற வடவைத்தீனா ஊழித்தீ, அந்த தீயை போன்றவனா இந்த மன்னன். மேலும் 12 சூரியர்களோடு அந்த ஊழி வெள்ளத்தை காய வைக்க திறன் இருக்குமா அந்த வடவைத்தீக்கும் அந்த 12 சூரியர்களுக்கும். அதே போல் 12 படை வீரர்களோடு வடவைத்தீ போல இந்த மன்னன் பகைவர்களுடைய படையை அழிக்க வல்லவன் அப்படின்னு இந்த பகுதியில் புலவர் சொல்கிறாரு. ஆனால் இப்படி ஊழித்தீ போன்ற இந்த மன்னன் தனக்கு நெருங்கியவர்களுக்கும் தன்னுடைய படை வீரர்களுக்கும் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அழகிய விழா போன்றவனா, அப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவன் அப்படின்னு புலவர் இங்கே குறிப்பிடுறாரு. இதற்கு அடுத்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது 73வது பாடல். அப்படியே என்ன சொல்லுதுன்னா, நிறம் திகழ் பாசிலை அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறம் திகழ் பாசிலை, பாசிலைனா பொன்னாலான அணிகலன், இலை என்றால் அணிகலன். இங்கே நிறம் அப்படின்னு சொல்லுவது நிறத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. நமக்கு தெரிந்தது கலர் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். நிறம் என்றால் வண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். வண்ணம் என்பதற்கே பல பொருள் இருக்குது. ஆனால் இங்கே நிறம் என்பது அதில் பல வகைகளை குறிக்கிறது. அது மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது வகைகளை குறிக்குது. நிறம் என்பதை ஷேடு அப்படின்னும் சில பேர் குறிக்கிறாங்க. ஆனால் இந்த நிறத்துக்கு பொருள் மார்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மார்பிலே அணிந்திருக்கின்ற பாசிலை அப்படின்னா மங்கள அணிகலன் அப்படின்னு பொருள் வருது. இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது யாராக இருந்தாலும் பிறருக்கு நீ உவமையாவ, ஆனால் உனக்கு ஒப்பாக யாரையுமே உவமை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பெருவேந்தன் நீ அப்படின்னு இந்த மன்னனை பாராட்டி சொல்லிட்டு, உன்னுடைய நாட்டிலே நிறம் திகழ் பாசிலை அப்படின்னா அவர்கள் மார்பிலை அணிகலன் திகழும்படியாக இருக்கின்ற மகளிர், அதாவது மங்கள அணி அணிந்த மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரிகள், அவர்கள் தெய்வத்தையே வரவழைக்கக்கூடிய பொறுமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்துல. ஆனால் 2 வரிகள் சிதைந்து இருக்கிறதுனால முழு பொருள் வரல. அதற்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மருத நிலத்தின் வயல்கள் இருக்கிற இடத்துல நாரைகளை ஓட்டி பெண்கள் ஓடுவார்களாம். அப்படி அதாவது நாரைகளை விரட்டி விடுவார்களாம். அவை அந்த நிலத்திற்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக, அந்த விளைச்சல் எல்லாமே பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நாரைகளை ஓட்டி அவங்க நாள் முழுவதும் அவங்க காலையில் அணிந்த அந்த பொன்னாலான அணிகலன்களை கழற்றாமலே எல்லா இடத்திற்கும் செல்வார்களாம். அதோடு குறவை கூத்து ஆடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலத்தின் அந்த செழிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அவர்கள் இங்கே காவிரி நீரால் கொளிக்கப்பட்ட நாட்டை உடைய புகார் செல்வன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அதாவது காவிரி நீரால் கொளிக்கப்பட்ட புகார் என்னும் நகரத்தின் செல்வனே அப்படின்னு அழைக்கிறாரு. ஏன் அப்படின்னா புகாரை இந்த மன்னன் ஒரு நேரம் வெற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு தெரிய வருது. கொல்லிமலை தலைவன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இங்கே கொல்லிமலை என்பது ஒரு பகுதி. அதான் அந்த கொல்லி குற்றத்தில் நடந்த போரிலே இந்த மன்னன் வெற்றி கொண்டதுனால கொல்லிமலை தலைவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கொடி விளங்கும் தேர் உடைய பொறையனே அப்படின்னு இவர் அழைக்கிறாரு. இங்கே இவனுடைய நாட்டிலே மருதம், நெய்தல் எல்லா வளங்களும் இருந்ததாக குறிப்பிடுகிற புலவர் இவனுடைய வளமை, ஆண்மை, கொடை இவை எல்லாவற்றையும் அறிந்தும் கூட பகைவேந்தர்கள் தெளிவு பெறவில்லையாம். அதாவது இவனோடு பகைமை கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிந்தும் கூட அவர்களை எவ்வாறு தெளிவுறச் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி தான் தெளிவுறச் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பகை மன்னர்களுக்கு இறங்குவது போல இவனுடைய சிறப்பை பற்றி பாராட்டுகிறார் இந்த பகுதியில். அடுத்தது நலம் பெரு திருமணி அப்படிங்கிறது தலைப்பாக அமைந்திருக்கு. இது 74வது பாடல். நலம் பெரு திருமணி, அதாவது மணியின் தன்மையை, மணி என்றால் என்னன்னா உயர்ந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, கற்கள், விலை மதிப்புடைய கற்கள். அந்த கற்களை
அதை பற்றி அறிந்தவர்கள் இதுதான் மிக நன்மை பயக்கக்கூடிய கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மணி அப்படின்ற பொருளில் வருது. அதனால் இதற்கு இந்த தலைப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மன்னன் யாகம் வேள்வி இதெல்லாம் செய்திருக்கிறானா இந்த மன்னன். ஏன்னா புத்திரப்பேறு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவன் யாகம் செய்திருக்கிறான். அவ்வாறு செய்து தேவர்களை எல்லாம் மகிழச் செய்திருக்கிறான். வேதத்திலே மிகுந்த ஆர்வமுடையவனாக விரதங்களில் இருந்து அவர்கள் சொன்னதுபடி வேதியர் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறான். எதற்காகனா புத்திரப்பேறு கிடைக்கணும் அப்படின்னு. இங்கே ஒரு விதமான தெய்வத்தை சாந்தி செய்கிற முறை சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, கலைமானை பிடித்து அந்த மானின் தோலை உரித்து அதை வட்டமாக வெட்டி அதை பாடம் செய்து என்ன செய்கிறாங்களா, அந்த ஓரங்கள்லாம் பல கற்களை வைத்து தைக்கிறார்களாம். அதுவும் இங்கே எப்படின்னா, இங்கே கொடுமணம் அப்படின்னு இவனுடைய நாட்டில் ஒரு ஊர், அங்கே இருந்து அணிகலன்கள் செய்வதற்கு பெயர் போன ஒரு ஊர் அது. அங்கே இருந்து மணிகள் எல்லாம் அணிகலன்கள் வரவழைக்கப்படுகின்றன. அதே போல் பந்தர் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து கடல் முத்துக்கள் வரவழைக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் வைத்து அந்த மானின் தோலை அவர்கள் பாடம் செய்து அதை அரசமாதேவி தோளில் அணிந்து கொள்வதற்கு ஏற்றது போல அந்த யாகம் செய்கிறவன் அமைக்கிறானா. அந்த மானின் தோலிலே பல வகையான இரும்பினால் எந்திரங்கள், அதாவது எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா ஏதோ மந்திரங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதோடு கூட இவனுடைய தேவியானவள் அந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு இந்த சடங்குகளை எல்லாம் செய்கிறாங்களாம். அப்படி செய்து இவங்க புத்திரப்பேறு அடைந்தாய் அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறாரு. அதற்காக நான் மயங்கவில்லை, ஆனால் நீ ஒன்று செஞ்சியே அதுதான் என்னை ஆச்சரியப்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாரு புலவர். என்னன்னா, அதுவும் இந்த யாகம் செய்ததனால அருமையான ஒரு பேரறிவுள்ள உத்தம குணங்களுள்ள புதல்வனை பெற்றாய். ஆனால் அதை செஞ்சதுக்கு அப்புறம் நீ அந்த யாகம் செய்த நரை மூதாளனை, அதாவது அந்த புரோகிதனை, இந்த உலகத்திலே வன்மை, நன்மை, புத்திரப்பேறு, தெய்வ சித்தி எல்லாமே தவம் செய்தவர்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிற்கு சென்று தவம் செய்யும்படியாக அறிவுரை கூறினாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து அந்த வேத முறைப்படி இந்த மன்னன் செய்தாலும் கூட அதில் அவனுக்கு உடன்பாடு இருந்திருக்கவில்லையோ அப்படின்னு தோணுது. இதற்கு அடுத்து 75வது பாடல் தீஞ்சேற்று யாணர் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கு. இந்த தீஞ்சேற்று யாணர் அப்படின்னா இந்த கரும்பு பாகு இடைவிடாமல் புது வருவாயாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால தீஞ்சேற்று யாணர் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மன்னனை பாராட்டி நீ புலியை கொன்று அதற்கு பிறகு யானையை கொல்லக்கூடிய சிங்கத்தை போன்றவன் பெருவேந்தன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய வேற்படை வீரர்களோடு அதாவது பொன்மாலை அணிந்த போர்க்களிறுகள் இவையெல்லாம் விரைய செல்லும் தேர்களை உடைய வேந்தரும் வேளிரும், அதாவது வேந்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பகை வேந்தர்னா பாண்டியர்களும் சோழர்களும், அவங்களையும் வேளிர்களும் பல சிற்றரசர்கள் எல்லோரையுமே அவங்க கீழ்ப்படியாவிட்டால், அவங்க கீழ்ப்படிந்தால் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க கீழ்ப்படியாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆகும்னா, நெல்வளம் மிகுந்த பகுதிகளெல்லாம் அவர்களுடைய அந்த மன்னர்களுடைய அல்லது சிற்றரசர்களுடைய நெல்வளம் நிறைந்த பகுதி. இவங்க எப்படி நெல்லை பயிர் செஞ்சுருப்பாங்கன்னா சுற்றிலும் கரும்பு வயல்களோடு சேர்த்து பண்ணியிருப்பாங்களாம். அப்போது முதல்ல இந்த கரும்புனது அதையே வேலியாக அமைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வளமுடைய அந்த பகுதியை விட்டுட்டு அவங்க இந்த மன்னரை பாய்த்த காரணத்தினால காட்டுப்பகுதிக்கு போய் அங்கே உள்ள வரகரிசியை உண்டு இந்த சென்னல் அப்படிங்கிற உணவையே அறியாத நிலைமைக்கு ஆளாயிருவாங்க அப்படின்னு புலவர் இந்த பகுதியில் சொல்கிறாரு. இதனால் அந்த புலவர்கள் பாடும் ஊர்களெல்லாம் பற்றி புலவர்கள் பாடுவாங்கல்ல, செழிப்பான ஊர்களை, அந்த தகுதியை இந்த மன்னர்களுடைய நாடு இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. 76வது பாடல் மா சிதறு இருக்கை அப்படின்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. மா சிதறு இருக்கை அப்படின்னா மா என்றால் இங்கே குதிரைகளை குறிக்குது. குதிரைகளை இந்த மன்னன் தன்னிடம் யாசிக்கிறவர்களுக்கு அதிகமாக வழங்கினால மா சிதறு இருக்கை, அதுவும் இருக்கை என்றால் பாசிரை, இந்த பாசறை, இந்த பாசறையிலிருந்து அதையெல்லாம் கொடுத்ததுனால இந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பகைவர்களுடைய போர்க்களிறுகள் கொண்ட
பெரும் போர் நடக்குது. அந்த போரில் வேலை உயர்த்தி இந்த மன்னன் போர் செய்கிறான். அப்படி போரிட்டு வெற்றி பெற்று வெற்றி முரசம் போர் முரசு கொட்டப்படுகிறது இவனுடைய. அப்படி வெற்றி முரசு கொட்டி இந்த போரில் களிர்கள் எல்லாமே, அதாவது யானைகள் எல்லாம் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது, போரில் ஈடுபட்டதுனால காயம்பட்டிருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கடலில் கப்பல்களை விடுவோம் இல்லையா, அப்படி கப்பல்களை விடும் பொழுது அது பழுது அடைந்தால் என்ன செய்வாங்கன்னா கரையோரம் கொண்டு வந்து அதை பராமரித்து செம்மைப்படுத்தி சரியாக்கி அவங்க திருப்பியும் கடல்லே தான் விடுவாங்க. அதாவது கப்பலை என்ன தான் சரி பண்ணாலும் திரும்பி கடலுக்குள்ளேயே விடுவதைப் போல இந்த போர்க்களிர்கள் காயம்பட்டா உடனே மருந்திட்டு அதை சரி பண்ணி செம்மை செய்து திரும்பவும் போருக்கே விடுகிற தன்மையுடையதாக இவனுடைய போர் யானைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்திலே தன்னிடம் இறப்பவர்களுக்கு இவன் பலவிதமான அணிகலன்கள், தேர்கள், களிறுகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறானா. அதோட குதிரைகளை அனைவருக்கும் அளிக்கிறான். அதனால்தான் இதில் மாசிதறு இருக்கை அப்படிங்கிற தலைப்பு வந்திருக்குது. இவனுடைய நாடு எப்படி வழமை உடையது அப்படின்னா, உழவர்கள் எல்லோரும் பகன்றை பூக்கள், பகன்றை என்பது ஒரு வெண்மையான ஒரு பூ, அதிலே சூடிக்கொண்டு அவர்கள் உழவு தொழில் செய்யும் பொழுது அவர்கள் உழவு சாலிலே அவர்கள் நெல்மணிகளோடு அவர்கள் உயர்ந்த மணிகளையும் பெறுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மன்னனுடைய நாடு மலைநாடு, மலைப்பக்கத்தில் உயர்ந்த மணிகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மணிகள், அதாவது இந்த நிலத்துடைய தன்மை அவ்வாறு இருக்கும். அதனால் உழவர்கள் உயர்ந்த மணிகளை பெறுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. 77வது பாடல் வென்றாடு துணங்கை அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. துணங்கை அப்படின்னா ஒரு வகை கூத்து, அதுவும் போர்க்களத்தில் வெற்றி பெற அரசன் அவனுடைய மறவர்கள் எல்லாம் துணங்கை கூத்து ஆடுவார்கள். அதனால் இந்த இடத்துல வென்று ஆடு துணங்கை அப்படின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது எப்படின்னா வழியில் போகிற ஒரு புதிய ஒரு ஆள் பார்த்து அவர்கிட்ட சொல்கிறது மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு. வழியில் செல்லும் புதியவரே அப்படின்னு அழைத்து சினத்தோடு போர் புரிகிற இந்த மன்னன் எப்படிப்பட்ட போர் படையை உடையவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் எப்படிப்பட்ட பெரும் படையணி இவனுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, இவனுடைய பகை அரசர்களை வென்று துணங்கை கூத்தாடுவார்களாம் இவனுடைய படை மறவர்கள். அவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு, அதாவது பகைவர்களை வெற்றி கொண்டு போர்க்களத்திலே இவனுடைய மறவர்கள் துணங்கை கூத்து ஆடுவார்கள். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்திலே பிணங்களின் குவியலின் மீது இவனுடைய தேர் சக்கரங்கள் சென்றாலோ அந்த தேர் சக்கரங்கள் தேயாத சக்கரங்களை உடையதாக இருக்கும், அவ்வளோ உறுதியான தேர்களை உடையவன் அப்படின்னு இவனுடைய தேரை பற்றியும், மேலும் குதிரைகள், காலாட்படைகள் இவற்றையெல்லாம் என்னால் எண்ணுவதற்கு அருமையானது, அதை என்னால் எண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இவனுடைய யானை படையை பற்றி சொல்கிறாது. இவனுடைய களிறுகள் அவை எப்படிப்பட்டவை அப்படின்னா, அவை கட்டுத்தறிக்கு அடங்காது அப்படிங்கிறார். கட்டுத்தறிங்கிறது யானையை கட்டி வைக்கிற ஒரு கம்பம். அது மிகவும் யானையையே கட்டி வைக்கணும்னா அது எவ்வளோ உறுதியாக இருக்கும். ஆனால் இந்த யானைகள், இவனுடைய யானைகள் எல்லாம் அதற்கு அடங்காது. குத்துக்கோலை சிதைக்கக்கூடியவை அவை. யானையை அடக்குவதற்கு அங்குசத்தை பயன்படுத்துவாங்க, குத்துக்கோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் சிதைத்து விடுமாம் இந்த யானைகள். அவ்வளவு வலிமையுடைய யானைகள் இவனுடையது. மேலும் எப்படின்னா கொங்கர்களுடைய பசுக்களை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாரு. எப்படின்னா வானத்திலே பருந்து பறக்கும்போது அதனுடைய நிழல் தரையில் விழுந்தா இந்த பசுக்கள் அந்த நிலத்தை தோண்டி அதன் மீது மோதி அதை தோண்டுமா. அந்த அளவுக்கு இந்த பசுக்கள் மிக வலிமையாக பறந்து கிடக்குமா. அந்த பசுக்கள் பறந்துபட்ட பசுக்களை போல இவனுடைய போர்க்களிர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. ஆக பசுக்களை போல போர்க்களிர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வலிமை பற்றி அவர் குறிப்பிடவில்லை, அந்த பசுக்களின் மிகுதியை பற்றி இங்கே குறிப்பிடுறாரு அவர். இந்த பகுதியில் கொங்கர்களின் பசுக்கள் மிக வலிமை வாய்ந்தவை, அதை போன்ற பல களிறுகளை இந்த மன்னன் வைத்திருக்கிறான் அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுது. அடுத்து 78வது பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிறள நோக்கியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவனுடைய வலிமையை, படைத்திறமையை பிறள நோக்கியவர் அப்படின்னா தவறாக கணித்தவர்கள், பிறழ்ந்து கணித்தவர்கள் அப்படிங்கிற பொருள். ராங் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தப்பாக கணித்து இவனோடு போருக்கு வர்றவங்க யார்? இவனுடைய பகைவர்கள். இங்கே பொதுவாக தகடூர் போரை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படின்னா, இந்த விரலியை அழைத்து நீ இந்த மன்னனிடம் சென்று பரிசு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆற்றுப்படை
போல் இந்த பகுதி அமைந்திருக்கு. அதாவது இந்த 78வது பாடல் அமைந்திருக்கு. என்ன சொல்லுதுன்னா, சிலவாகிய வளையல்களை அணிந்த விரலியே அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மருத நிலத்தில் தாமரையை பறித்து செல்வாங்களாம். நெய்தல் பூக்களோடு, அதாவது அந்த நிலத்தை பற்றி சொல்கிறாரு, நெய்தல் பூக்களையும் பறித்து கொண்டு செல்லுவார்களாம். அதோடு கிளிகளை புனத்திலே ஓட்டுவார்கள். அதாவது மருதம், நெய்தல், இங்கே முல்லை நிலம், இந்த 3 வகையான பயன்களும் உடைய செழிப்பான நிலம் எது அப்படின்னா இங்கே தகடூர் கோட்டையை சுற்றி உள்ள பகுதியை குறிப்பிடுறாரு. இங்கே அதில் உள்ள காவற்காடு அப்படின்னு சொல்லுகிற பகுதி, அந்த பகுதியில் செழித்த அந்த நிலத்தை இந்த மன்னன் படையெடுத்ததுனால, அவங்க இவனை தவறாக புரிந்து கொண்டதுனால, தகடூர் வீரர்கள் பெரும் திறன் படைத்த வீரர்கள், அவங்க வில் வீரர்கள், அவங்க இந்த பிறளை நோக்கியதனால அந்த தகடூர் கோட்டை அழிந்தது. அங்கே காப்பாரற்றுக்கு பரவிய ஆடுகளைப் போல இந்த மன்னன் பல குதிரைகளை வைத்திருந்தானா. அதே போல காப்பாரற்று பறந்து கிடந்த பசுக்களைப் போல யானைகளை வைத்திருந்தான் அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுது. அடுத்து நிறம்படு குருதி, 79வது பாடலாக நிறம்படு குருதி அப்படின்ற தலைப்பு. இங்கேயும் நிறம் அப்படிங்கிறது மார்பை தான் குறிக்குது. அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே அதாவது இந்த மன்னனுடைய பல வகையான குணங்களையும் வாழ்த்தி பாடுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கு. இந்த மன்னன் போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை பற்றி கவலையே படாதவனா, தன்னுடைய போர்க்களத்திலே உயிரை பற்றி கவலைப்படாதவன், கொடை அழிப்பதில் பொருள் குறைகிறது என்று சிறிதும் எண்ணாதவன் இந்த மன்னன், பெரியோர்களை பேணுகின்றவன், சிறியவர்களுக்கு அருள் செய்கின்றவன். இப்படி அவனுடைய நல்ல தன்மைகளை எல்லாம் பாராட்டி சொல்லிவிட்டு, கனவிலும் இவனுடைய புகழ் பிறரிடம் சென்று அடையாது அப்படின்னு சொல்கிறாரு புலவர். பகைவரை அழிக்கிற ஆண்மை உடையவன். இவனுடைய மார்பிலை அணிந்திருந்த மாலை கசங்குவது இவனுடைய உரிமை மகளிரை தழுவுவதால் மட்டும் அந்த மாலை குலைந்திருக்குமே ஒழிய பகைவரிடம் குலையாத மார்பை உடையவன் இவன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இவன் பகைவர்களுடைய வில், அவர் தனக்கு ஒருப்படாதவர்கள், அதாவது தனக்கு கீழ்ப்படியாதவர்களை என்ன செய்வான் இந்த மன்னன் அப்படின்னா அவர்களை கொல்லுவான். அதாவது இவனுடைய படைமறவர்கள் அவர்களை கொல்லுவார்கள். அவர்களின் வில்லின் நாணை அறுத்து சிதைப்பானா. அவர்களுடைய வெற்றி முரசின் கண்களை பிளப்பான். அதாவது முரசின் கண்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அடிக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியைத்தான் முரசின் கண்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. பகைவர்களுடைய யானையின் தந்தத்தை பிடுங்கி அதை எல்லாம் வைத்து அரசு கட்டில் செய்து கொண்டானாம் இந்த மன்னன். அதிலே இருந்து போர் புரிகின்றான் இவன். அப்படி போர் புரியும் பொழுது இவனுடைய மறவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மார்பின் குருதி தன்னுடைய புறப்பகுதியில் பட்டால்தான் இவனுடைய ஐரை மலையில் இருக்கிற தெய்வம் ஐராவதி அப்படிங்கிற ஒரு தெய்வம், கொற்றவையின் பெயர், அவள் இவர்களின் பலியை ஏற்றுக்கொள்வாளாம். இங்கே குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, மார்பில் பட்ட குருதி தான் படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வீரத்தை பற்றி இங்கே குறிப்பிடாங்க. ஏன்னா வேறு புறமுதுகு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இழிவானது. அதனால் இவங்க மார்பில் குருதி படுவது தான் அவர்களுக்கு சிறப்பு. அப்படிங்கிறதுனால இவனுடைய படை மறவர்கள் மார்பின் குருதியை அந்த கொற்றவைக்கு படைப்பார்கள். அதனால தான் நிறம்படு குருதி, மார்பில் உள்ள குருதி அப்படிங்கிற பொருளில் வருது. இங்கே அந்த ஐரமலை போல உன்னுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு புலவர் இந்த பகுதியில் குறிப்பிடுறாரு. 80வது பாடல் புன்னுடை எருள் தோள் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எருள் அப்படின்னா வலிமை, புண்ணுடைய எருள் தோல் அப்படின்னா தோள்களில் பட்ட காயம் இருக்குதுல்ல, அந்த புண்ணு எப்பொழுதுமே ஆறாதான், திரும்ப திரும்ப போர் வரும், உடனே அந்த இடத்துல காயப்படும், அப்படி இருக்குமா. அதனால் இங்கே இவனுக்கும் இவனுடைய படை மறவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மார்பு வீரம் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்கிறாரு. இந்த இடத்துல இவனுடைய யானைகள் எல்லாம் பெரிய மலைகளை போன்று இருக்குமா. கார்கால மேகம் போல முழங்கக்கூடிய வெற்றி முரசம் அதை வைத்திருக்கிறான் இவன். சந்தனம் சாந்து புலர்ந்த மார்பு, கைகளிலே வீர வளைகள் அணிந்திருக்கிறான். அதே போல இவனுடைய மார்பிலே பனம்பூ மாலையை அணிந்திருக்கிறான். வீரக்கழல் கால்களிலே அணிந்திருக்கிறான். போர்க்களத்திலே பின்வாங்காத உறுதி,
இவனுடைய படை மறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே தகுதியை உடைய இவனுடைய மறவர்கள் இவனுடைய இந்த புகழை எல்லாம் சொல்லி பகை மன்னர்களை நீங்கள் திரை செலுத்துங்கள் அப்படின்னு கூறுவார்களாம். அப்படி கூறியும் தெளிவு பெறாத பகை மன்னவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தேர்கள் எப்படி விரைவாக போனாலும் சரி, குதிரைகள் எவ்வளவு விரைவாக போனாலும் சரி, அவர்களுடைய தேரிலே கொடி விளங்கி தோன்றுமோ அப்படின்னு கேட்குறாரு புலவர். அதாவது அவர்களின் தேரில் கொடி பறக்காது, பொலிவு இழந்துவிடும், அவர்கள் தோல்வியுறுவது உறுதி அப்படின்றத இந்த பகுதியில் புலவர் சொல்கிறாரு. ஆக இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி இந்த 10 பாடலில் அரிசில் கிழார் பாடியதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதில் ஒரு செய்தி சொல்வது என்னென்னா, இந்த மன்னனைத்தான் பாலை பாடிய கடுங்கோ அப்படின்னு சொல்லப்படுற சங்க இலக்கியங்களில் பல பாடல்களை பாடியவன் இந்த மன்னன் தான் அப்படின்னு சில பேர் கருத்து கூறுறாங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னு தெரியலை. அதே நேரம் ஆனால் மோசிக்கீரனார் அப்படிங்கிற ஒரு புலவர், அந்த புலவர் தெரியாமல் முரசு கட்டிலில் ஏறி படுத்து அவரை இந்த மன்னன் மன்னித்து அவருக்கு விசிறி வீசிக்கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம படித்திருப்போம். அது இந்த மன்னன் தான் அப்படின்னு அது உறுதியாக தெரியுது. மேலும் இதில் இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. கொல்லிக்கூற்றத்தில் ஒரு போர் நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த போருடைய சரித்திர நிகழ்வை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த கொல்லிமலையின் தலைவன் யார் அப்படின்னா வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த ஓரி அப்படிங்கிற ஒரு மன்னன் அதியமானுக்கு நெருங்கின நண்பன். இந்த அதியமானின் நண்பனை இந்த ஓரியை இந்த சேர மன்னன் என்ன செய்கிறான், மலையமான் திருமுடிக்காரியோடு சேர்ந்து கொண்டு அந்த ஓரியை அழிக்கிறார்கள் இவங்க. அந்த போரில் ஓரி இறந்து போகிறான். உடனே அதியமானின் நண்பன் இல்லையா, அதனால் அதியமான் ஒரு போரில் சோழ பாண்டியர்களோடு சேர்ந்து மலையமான் திருமுடிக்காரியை சோழர்களோடு சேர்ந்து திருமுடிக்காரியை அழித்து விடுகிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கதையில் படித்தோம். அந்த மலையமான் திருமுடிக்காரியின் குழந்தைகளைத்தான் யானை தலையில் இடறச் செய்து கொல்லணும்னு இருக்கும்போது கோவூர் கிழார் காப்பாற்றின புறநானூற்று செய்தியை நாம் ஒரு காணொளியில் நான் வெளியிட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு அந்த மலையமான் திருமுடிக்காரி இறந்த பிறகு இந்த சேர மன்னன் தன்னுடைய நண்பனுக்கு நேர்ந்ததுனால அதியமான் மீது போரிட்டு தகடூரில் பெரும் போர் நடக்கிறது. அதியமானை அழிக்கிறாங்க, தகடூர் கோட்டை அழிக்கப்படுது. இதுதான் இந்த சரித்திர செய்திகள். இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா தகடூர் யாத்திரை அப்படின்ற யாத்திரை செய்யுள்கள் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம பின்னொரு சமயத்தில் அதை பார்க்கலாம். இந்த போர் மிகப்பெரிய போராக அன்றைக்கு நடந்திருக்குது. நாம் இன்றைக்கி பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.